காய்ஸ் இப்போ ரீசெண்டாக வில்லேஜ் குக்கிங் சேனலில் நாங்கள் ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணியிருந்தோம் போன வாரம் தான். அதில் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சுரோஸ் வந்து செஞ்சு காட்டினாங்க. அது கூட பிரச்சனை இல்லை, அவங்க டாபிக் போட்டது தான் இங்கே தப்பாக போயிடுச்சு. அவங்க என்ன போட்டிருந்தாங்க, சுரோஸ் செஞ்சு காட்டுறவங்க அப்படி போட்டிருந்தா கூட பரவாயில்ல, லட்டின் அமெரிக்கா ஸ்ட்ரீட் ஃபுட் சுரோஸ் அப்படின்னு போட்டாங்க. வீடியோவை ரியாக்ட் பண்ணிவிட்டு இவர் நமக்கு பிடிச்ச ஐட்டமாக வேறு இருக்குது, லாட்டின்ங்கிறாங்க அமெரிக்காங்கிறாங்க, சரி நம்மக்கிட்டே ஒரு சேனலும் ஒரு 10,000 ஏமாந்த குழந்தைங்களும் இருக்காங்க, லாட்டின் அமெரிக்கா அது இதுன்றாங்களே நம்மளும் ஏதாவது பண்ணலாமான்னு டக்குன்னு பண்ணிட்டான் பாருங்க. அது கொஞ்சம் ஈஸினால இப்போ என்னன்னா அவர் சொல்லிட்டாரு, கௌசிக் செஃப் லட்டின் அமெரிக்கா குக்கிங் அப்படின்னு தான் டாபிக் வரணும். அந்த லட்டின் அமெரிக்கா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இப்போ தொங்கிக்கிட்டு இருக்காருங்க இவர். இவ்வளவு நாள் சுரோஸ் வேணும்னு சொன்னாரு, அது லட்டின் அமெரிக்காவில் தான் பண்ணுறாங்கன்னு இங்கே யாருக்கும் தெரியாது. இப்போ வில்லேஜ் குக்கிங் சேனலில் பண்ணதுல இருந்து அவரோட வாயில சுரோஸ் வர மாட்டேங்குது. அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா, லட்டின் லட்டின் லட்டின், என்ன லட்டின் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் என்ன சொல்றாரு, நான் லட்டின் அமெரிக்காவை இந்த மேஜையில போட்டு கொண்டு வர போறேன் அப்படின்னு. இங்க பாருங்க ஏதோ செட்டப் பண்ணிட்டேன். அந்த சுரோஸை நான் இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு காட்டணும், அதை வீடியோ போட்டே ஆகணும். லட்டின் அமெரிக்கன் டிஷ்ஷன்னா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைபர் பார்த்தே ஆகணும் அப்படின்னு உசுரை எடுக்கிறான். இன்னைக்கு இப்போ சுரோஸ் செஞ்சே ஆகணுமா அவருக்கு. இப்போ டைம் என்ன தெரியுமா, 7:30 மணி. எனக்கு உடம்பு சரியில்லை, தட்டி எழுப்பி தம்பி தம்பி டாக்டர்கிட்ட போவோமா, ஊசி போடுவோமா, என்னத்துக்குடா லட்டின் அமெரிக்காடா, அச்சோ லட்டின் அமெரிக்கா விடாது போல இருக்கேன் இன்னைக்குன்னு வந்து உட்காந்துருக்கேன். அங்கே பாருங்க இருட்டிக்கிட்டு இருக்கு, மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன பேஞ்சா நமக்கு என்ன தம்பி, நம்ம லட்டின் அமெரிக்கா டிஷ் இன்னைக்கு பண்றோம். சரி வேலையை ஆரம்பிச்சு. நாம வந்து 250 கிராம் செப் தானே, அதனால நான் 250 கிராம் தான் மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஏடா சுரோஸா இருந்தாலும் உனக்கு நீ 250 கிராம் தான் பண்ண தெரியுமா? நிறைய எல்லாம் தேவையில்ல தானே. தேவையில்லையா உனக்கு வராதா? வரும், தேவையில்ல அவ்வளவு. தேவைன்னா அப்பப்போ செஞ்சுக்கலாம். இதுக்கு இந்த கப்பில் 3 கப் வருது 250 கிராம். அப்போ நான் 1க்கு 2ன்ற படி இதில் 6 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி பட்டரும், ஒரு முட்டையும், ஒரு தேக்கரண்டி சீனியும், அவ்வளோதான் தேவை. நம்ம நிறைய சீனியெல்லாம் போட போகிறது இல்லை. இப்போ அடுப்பை பற்ற வைப்போம். இதில் எடுத்து வச்சுருக்கேன் தானே 6 கப் தண்ணி, அதை அப்படியே ஊற்றுவோம். இது கொஞ்சம் சூடாகட்டும். நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ பாட்டில் அதை செய், நீ இது செஞ்சு காட்டுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு. இல்லை எனக்கு லட்டின் அமெரிக்கன் டிஷ் எல்லாம் டீட்டெயிலாக தெரியும்னு அவங்களுக்கு நான் சொல்லி காட்டணுங்கிறதுக்காக இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா எத்தனை கரண்டி போடணும், இது என்ன, அடுப்பு பற்ற வைக்கிறது, அதெல்லாம் மற்ற நாளைக்கு நானாக ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டி வரும். இன்னைக்கு இது லட்டின் அமெரிக்கன் டிஷ்ஷா, அவரா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு எவ்வளோ போட்டீங்க அதனால அதை சொல்லிட்டேன். எந்த பிள்ளைங்க அதெல்லாம் கேட்குது? 2-3 பிள்ளைங்க, எத்தனை பேர் இருக்குது லிஸ்ட்டில் இருக்கு. என்னட்ட தெரியாம ஒரு சேனல் ஆரம்பிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல கொஞ்சம் பேர் அங்க போயிட்டீங்க. என் பிள்ளைங்கன்னு உசுர வாங்குறான் தெரியுமா? இல்ல அதுல கொஞ்சம் பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, என் பேரையும் சொல்லுங்கம்மான்னு. அவங்கள 2-3 பேரை சொல்லலாமட்டு ஞாபகம் இல்லை, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். சரி சொல்லு கைஸ், நீங்கள் அவன் சேனலில் போய் அவன் பேரெல்லாம் என் பேரை சொல்லுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து இப்போ சொல்கிறான். நான் சொல்கிறதுக்கு எடுக்கும்போது தண்ணி கொதிக்குது சீக்கிரம் வான்னு கத்துறான். அதனால் இதையும் பண்ணிக்கிட்டு நான் அதை சொல்கிறேன். இதை பார்ப்போம். இப்போ என்ன பண்ணேண்ணா, பட்டரை போடுறேன். போடு, கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். இதில் ஒரு கரண்டி தான் சீனி போட போகிறேன், நிறைய போடுறேன். இப்போ தானே உப்பு போடணும்னு சொன்னேன். உப்பு போடுறேன் கொஞ்சம், சும்மா டேஸ்ட். பார்த்தீங்களா, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. சீனி ஒரு கரண்டி போதுங்க உனக்கு, ஒரு கரண்டி போடவே போதும். நீ தானே செஃப், ஏதாவது பண்ணி சாப்பிடணுன்றதுக்காக நான் 1.5 கரண்டி. இப்போ இது கொதிச்சா தான் மாவு போட்டு கிண்டணும். நீ அதுக்குள்ளே வேலை இருந்தால் இது தண்ணி கொதிச்சாதான் மாவை கொட்டணும். அது வரைக்கும் நீ வேலை இருந்தா பாரு, வேலை இருந்தா பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்ஸ்கிரைபர் பேரை சொல்லி வேலை கொடுத்ததில்ல அதை சொல்றா அப்படிங்கிறான். ஓகே, இவரோட பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னது வந்து மைத்திரன் மைத்தியா இல்லைங்க, கண்ணு போட்டாலும் உங்க கண்ணாடி போட்டாலும் உங்க பேரு தெரிய மாட்டேங்குது. மைத்திரன் மைத்தி
மைத்திலி நம்ம வச்சுருவோம். இல்லை இல்லை, அப்புறம் இது லேடிஸாக ஜென்ஸாக தெரியல. மைத்திரன் மைத்தி 1318. அடுத்தது சஞ்சய் லியோன் கேமிங் SLG. அடுத்தது வைசு விஜயா 6567. அடுத்தது புவன்குமார், அது சொல்லிட்டோம், அன்னைக்கே சொல்லிட்டோம். காலேஸ்வரி C9Y நியாஸ் ஃபேமிலி, அது தெரியும். த மேக் 13 மாஸ் 17534. எங்க பிறக்கும் போதே மாசுனா பேர் வச்சாங்க. உங்க பேரை வைக்க வேண்டியதானே சார்? ரியா நந்தனி I5F. அப்பா இவ்வளவு பேரா? ஓஹோ, ஒரு போடுற வீடியோக்கு இவ்வளோ ஃபேன்ஸ். இப்போ கௌசி பாப்பா அப்பப்போ கமெண்ட் பண்ணுவேன், ஒன்றும் கேட்க மாட்டேன். கௌசி பாப்பா பழைய ஆளு, நம்ம பழைய ஆளு. இத்தனை புது பேர் வந்திருக்கீங்க, பரவாயில்லையே. நிறையா பேர் கமெண்ட்ஸ் வச்சிங்க. என்னென்னா நீங்கள் கௌசிக்கை வச்சுக்கிட்டு கண்டென்ட்டுக்கு பஞ்சம்னு சொல்கிறீங்க. கௌசிக்கிட்ட கேட்டால் மிச்சம் 50 விளக்கா சமைச்சே தள்ளிட மாட்டாரான்னு. சரி, நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்களே, நமக்கு தான் கூட இருக்கிறவனோட அருமை தெரியலையோ அப்படின்ட்டு அன்றைக்கி போய் கேட்குறேன். அம்மா, உனக்கு என்னென்ன சமைக்க தெரியுங்கிற அந்த லிஸ்ட்டை கடன்னு சொல்லு. எதுக்குன்னா அதை எழுதிட்டு குக்கிங் இது பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. தம்பி எனக்கு அது தெரியும் ஒரு 50 பேர் சொன்னார். அப்போனா அதெல்லாம் க்ராஸ் செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 தான் அதில் பண்ண இருக்குது. அப்போனா திருப்பி போய் கேட்குறேன், அம்மா இங்கே பாருங்கள், இதில் 48 ஆல்ரெடி பண்ணியாச்சு, எனக்கு இன்னும் நிறையா வேணும். ஸோ உங்களுக்கு இன்னும் என்னென்ன தெரியுங்கிறத சொல்லுங்கள். சரி, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு சொல்கிறேன்ட்டேன். அடுத்த நாள் போய் கேட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் அப்படின்னாரு. எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முதல் நாள் எழுதுகிற லிஸ்ட்டை பார்க்குறேன். அதே 50 ஐட்டத்தை திருப்பி சொல்லியிருக்கேன். என்ன இவன் அப்படின்ட்டு திருப்பி போய் கேட்குறேன். அப்போ தான் ஒரு உண்மை தெரியுது, நம்ம ஆளுக்கு மொத்தமே 50 ஐட்டம் தான் தெரியும். அதில் பெண்ண இஷ்யூன்னா 48 உங்களுக்கு பண்ணி காட்டிட்டாரு. இன்னும் 2 தான் அவருக்கு செய்ய தெரியும். அதாவது லெமன் பெப்பர் சிக்கனும் டேட் சர்ப்ரைஸும். இப்போ இந்த லெமன் பெப்பர் சிக்கன் டேட் சர்ப்ரைஸ் பண்ணிட்டா அப்புறம் குக்கிங் வீடியோக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், என்ன பண்ணுறதா, நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படிங்கிறேன். எதுக்கு ரிட்டையர் ஆகிறியா? ஆமாம், எனக்கு தெரியும், நான் வாழ்நாளில் கற்று வச்சுருந்த மொத்த 50ஐயும் வீடியோவில் செஞ்சு காட்டிட்டேன், இதுக்கு மேலே ஆகிட்டு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறேன். நல்ல வேலை இப்போ வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து சுரோஸ் பண்ணி காட்டுறதுனால இவர் இப்போ லிஸ்ட்டில் இவருக்கு தெரிஞ்சது இதோட சேர்த்து 51. இது வரைக்கும் இந்த ஐடியா இருக்குல்ல, அதை பார்த்து தான் எனக்கு ஐடியா வந்து. அது மாதிரி நீ ஏதாவது பார்த்து செஞ்சு கொடு. எனக்கு அப்போ தான் இவர்கிட்ட கேட்குறேன், உனக்கு இப்போ 60 வயசு, ஒரு சொல்லாத வீடியோ சொல்ல, அதெல்லாம் பேசாத, சொல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியா பண்ணு, அதை பற்றிலாம் பேசாத. சரி, உனக்கு இப்போ வயசு 60, உன்னோட 10வது வயசில் சமைக்க கற்றுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்குவோம். ஒரு 50 வருஷமாக இப்போ நீ கற்றுக்கிட்டு இருக்க. சரி, ஒரு 20வது வயசுல நீ கற்றுக்கிறன்னு வைப்போம். 40 வருஷத்தில் நீ வெறும் 50 டிஷ் தான் கற்றுக்கிட்டியா? 40 வருஷத்தில் 50 டிஷ்னா பெரிய விஷயம். ஏங்க 40 வருஷத்தில் வெறும் 50 டிஷ் தான் கற்றுக்கிட்டு இருக்கியா? அதுக்குள்ளே அவர் சொல்கிறாரு, முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த டிஷ்ஷை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஏதோ தாமு அப்பான்னு ஒருத்தர் இருக்காராம், அவரோட ரெசிபிகள்லேருந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி தாமு அப்பாவின் 100 ரெசிபிகள்னு புக்கு விட்டுருக்காராம். நானும் அந்த புக்குக்கு போட்டியாக ஒரு 101 மொய் வைக்கிற மாதிரி 101 ரெசிபி போட்டு ஒரு புக்கு எழுதலான்னு யோசிக்கிறேன்னு அப்போ சொன்னான். பார்த்தா அப்போ பொய் சொல்லியிருக்கான் பைபிளில். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதே 50 தான். இப்போ சுரோஸோட சேர்த்தா 51. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் இன்னைக்கு ஒன்னே நான் சொல்ல பாருங்க, நீங்க பாருங்க, எவிடன்ஸ் அழிக்கிறதுக்குள்ள நான் காட்டிடுறேன். அவசரமா கை சுட அழிக்கிறேன் எவிடன்ஸ். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அம்மா மிஸ்டியும் அப்ப என்னவா இருக்கும்? சரி, ஏதோ அப்படின்னு பார்த்தா நான் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னத்தையா கொட்டிட்டான் டக்குன்னு பார்க்குறேன். என்ன, நான் அந்த கேமரா வந்த பக்கம் திருப்புறதுக்குள்ள அந்த நாக்க பல்லால கடிச்சு பிடிச்சிட்டு அவசரமா கிண்டுறாரு. இவ்வளவு வச்சுட்டு ஒரு கடலை வேலையும் செய்யலாது, இதை கொண்டாந்து வச்சுட்டு இப்படி காட்டி கேட்டா. அளவு 250 கிராம் செஃப் தான்,
அளவு தெரியாமல் கூட போட்டு கொலன்னு ஆகி தண்ணி கூடிருச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா மாவு போடுறாரு இப்போ. சரி, இப்போ இது ஆறட்டும். முட்டையை போட்டு நல்லா அடித்து குழச்சா சரி. காய்ஸ், இன்றைக்கி 250 கிராம் செஃப்போட எல்லா கணக்குகளும் தப்பாக போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஓகே முட்டை போதும் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது தம்பி, ஒரு முட்டை பத்தாது, இன்னொரு முட்டை போடணுன்னாரு. ஏன்னா தண்ணியை கூட ஊற்றி விட்டார்ல, அப்போ எக்ஸ்ட்ரா மாவு போட்டார். அப்போ அதில் மாவோட கணக்கு வந்து கூடிருச்சு. ஸோ இன்றைக்கி 250 கிராம் செஃப் வந்து 275 கிராம் செஃப்பாக தான் ரிஸ்க் எடுத்து மாறி இருக்காரு. அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து 25 கிராம் எக்ஸ்ட்ரா வந்திருக்காரு. அதனால ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக போயிடுச்சு பாருங்க. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, வேறு நல்ல சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இவரோட ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். அது ரெசிபி சரியாக வர்ற வரைக்கும் எந்த ரெசிபி இவர் கண்ட்ரோல்லே இருக்காது. அவரே அவர் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாருன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சூரோஸ் பற்றி பேசும்போது, அதை பற்றி நான் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது முதற்கொண்டு அவருக்கு தெரியும் தாங்கிட்ட அந்த நொசில்ஸ் வந்து என்ன சைஸில் இருக்குங்கிறது அவருக்கு அப்போவே தெரியும். இப்போ தான் ஏதோ பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி வந்து நடிக்கிறாருன்னா, தம்பி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நொசில் வந்து ரொம்ப மெல்லுசாக தான் இருக்குது. ஸோ நீ வீடியோவில் பார்த்த சூரோஸ் மாதிரி வராது, இப்படியே குச்சியாக குட்டி சூரோஸ் பாஸ்தா மாதிரி வரும்டா. நான் சொன்னேன், எப்படி வந்தால் எனக்கு என்ன, சப்ஸ்கிரைபர் உடனே தான் திட்டுவாங்க. இதுக்கு சொல்லியிருந்தால் அதை பெரிய நொசல் ஆர்டர் பண்ணியாவது கொடுத்துருப்பேன். கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார், அது எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வழக்கம் இருக்குது. நல்லா வந்தால் இப்போ அது சூரோஸ், நல்லா வந்தால் சூரோஸ், நல்லா வராட்டி ரெம்ஸ்டிக் ஃபேமிலி சூரோஸ். பாயாசம் நல்லா வந்தால் பாயாசம், நல்லா வரலையா ரெம்ஸ்டிக் ஃபேமிலி பாயாசம். ஏன்னா அது இங்கே மட்டும்தான் அப்படி இருக்கும்னு நல்லா வராததுக்கெல்லாம் முன்னுக்கு ரெம்ஸ்டிக் ஃபேமிலியை சேர்த்துக்குவாங்க. இப்போ இன்னைக்கு இது சுரோஸா வருமா, ரெம்ஸ்டிக் ஃபேமிலி சுரோஸா வருமா? ஆஃப் கோர்ஸ் ரெம்ஸ்டிக் ஃபேமிலி சுரோஸ் தான். அது பார்த்தீங்களா, இது லாட்டின் அமெரிக்கன் டிஷ் தானே, அதனால தான் ஆஃப் கோர்ஸ் அப்படி இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. சரி, இது அள்ளி போட்டு இந்த நொசில்ஸ் எல்லாம் போட்டு இந்த இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த நொசில்ஸ்ற சைஸை பார்த்தா அந்த சைஸ்க்கு வரும். அந்த நொசில்ஸ்ற சைஸை பார்த்தா இது சுரோஸ் இல்லை இடியாப்பம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஆளுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கோம் பாருங்க. அவங்களுக்கு டக்குன்னு கொட்டிச்சு, எனக்கு கொட்டிச்சு, அதுக்குதான் ஜீனி கூட போடணும் சொல்கிறாரு. வில்லேஜ் குக்கிங் சேனலோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொலன்னு இருந்தது, நமக்கு பசை மாதிரி ஆயிடுச்சே. பரவாயில்ல, இவருக்கு இந்த மாதிரி ஏதாவது டெய்லி எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் சமைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவருக்கு. இல்லைடா டைட் வருது ஏ விலகு ஏ வருது. இது வந்து போலியோ வந்த சுரோஸ் இல்லை, இதுக்கு பேர் வந்து பேபி சுரோஸ். பேர் கண்டுபிடிச்ச பாருங்க, குட்டியா இருக்கா. யூஸ்வலா சுரோஸ் வந்து திக்கா இருக்கும், இது குட்டியா இருக்கிறதுனால பேபி சுரோஸ். இதான் சைஸா இல்ல நீட்டமா வரணுமா? இல்ல, இந்த சைஸ் போதும், நமக்கு வேணும்னா நீட்டமா எடுத்துக்கலாம். ஆனா இந்த சைஸ் போதும்னு நான் நினைக்கிறேன். என்ன கையில் அடங்குது நீட்டி பிடி. நான் அவர்கிட்ட கேட்குறேன், இந்த சைஸ் போதுமா இல்லை நீட்டமா நம்ம எடுக்கலாமான்னு. இவர் சொல்றாரு இந்த சைஸ் போதும். ஏன்னா கை நடுக்குது, ரொம்ப நேரத்துக்கு அமுக்க முடியல. இப்படி ரொம்ப மெல்லிசா இருக்கா, இப்படி திக்காவே எடு வச்சு மெதுவாயிடும். இதாக மெல்லிசா போயிடும். இவரே தப்பா பண்றாரு. அதுக்குள்ள கிளாஸ் இல்லை, இது இப்படி திக்கா வரும். இதாக சொல்லி நல்லா அமுக்கி நல்லா அமுக்கும். மெதுவா அப்படிதான் மெதுவா கொண்டு வா. அப்போ மொத்தமாக வருவார். இப்படி மொத்தமாக இருக்கு. இப்போ என்ன சட்டியாக வைப்போம், அதுக்கு நம்ம வெட்டிட்டு போயிடலாம் போல. குழந்தைய பொரிக்கலாம். கிட்ட வச்சு நல்லா நெஞ்ச வரைக்கும் கொண்டு இன்னும் அது கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் பார்க்க வடிவாக இருக்கு. கைஸ் எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் நேராக இருக்கு. ஒன்று மட்டும் நடுங்கிருக்கு, வண்டலூர் போகுது. ஏன் தெரியுமா, நம்ம 250 கிராம் செஃப் ஆட்டாம நேரா பிடி அப்படின்னு அமுக்குல அது பிதிங்க அந்த பக்கம் ஓடி இருக்கு. எடுத்து போடலாம். கௌசிக்கோட முதல் சுரோஸ். இதுக்கு சுரோஸ் அடிக்க வருவாங்க பார்க்குறாங்க.
பேபி சூரோஸ். Guys, successfully கௌசிக்கோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சூரோஸ் ரெடி. பேபி சூரோஸ் ரெடி. அதுதான் சொல்லணும். தூரத்தில் இருந்து பார்த்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் அந்த சுகர் போடுவாங்க, பட் நாங்கள் போடல, ஏன்னா எங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியானால் பிடிக்காது. ஸோ அங்கே இன்னும் நிறையா இருக்குது செய்கிறதுக்கு. இப்போதைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. அதை முதல் டேஸ்ட்டு பார்ப்போம். இதாங்க டேஸ்ட்டு பாருங்க. அழகா இருக்கு இனிப்பு. இதாங்க டேஸ்ட்டு பாருங்க. Soft அப்படி இருக்கு. மசாலா சுரோஸ் மீட்டா இருக்கு. இவன் எப்பயுமே இப்படித்தான். இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்குறேன். நல்லாதாங்க இருக்கு. ஆனா இனிப்பு வேணா இனிப்பு ஓகே, சாப்பிட சரியா இருக்கு. இது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் சூரோஸ் மாதிரி இருக்கான்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா நாங்கள் யாருமே சூரோஸ் சாப்பிட்டது இல்லையே. ஸோ எங்களுக்கு இதுதான் சூரோஸ். அந்த இல்ல வேலை சாப்பிட்டு இருந்தா இன்னைக்கு நான் அம்மா சொல்கிறாங்க, நல்ல வேலை நீ திங்கலை சூரோஸை முன்ன பின்ன நீ சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டு இருந்த இன்னைக்கு என்னையே கிழிச்சு தொங்க விட்டுருப்பேன். இதில் வந்து அந்த நொசல் சின்னதுனால அந்த சூரோஸுக்குன்னே இருக்குமே, அந்த வரியாக வருமே, அந்த shape. அது வந்து மிஸ்ஸிங் பாருங்க. இல்ல நான் பெருசு வாங்கி அடுத்ததை நான் செய்யறேன். மறுபடியும் செய்ய போறாராம் பெருசு வாங்கி. பெரிய நோசல்ஸ் வாங்கி அது தனியா வாங்கலாம் சிங்கிளா. திகட்டல நல்லா இருக்கு. ஆனா இனிப்பு கூட நான் ஒரு மாதிரி தான். ஆனா இதுல இனிப்பு இன்னும் கொஞ்சம் நீங்க சேர்க்கலாம். அந்த மாவுல சேர்க்கலாம். இந்த மாவு அப்படிதான் யோசிக்கிறேன். கொஞ்சம் மாவு ஊத்தி அதை ஏன்னா நாங்க பயந்து கூட ஸ்வீட்டா இருமோங்கிற பயத்துல 1.5 கரண்டி தான் போட்டாரு. அது ஸ்வீட்டு ஏறவே இல்லை, அதனால தான் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் போடலாம்னு இருக்கோம். ஓகே, பார்க்க வந்த உங்களுக்கும் வந்தாங்க கௌசிக்கோட பேபி சூரோஸ் சாப்பிடுங்க. வாங்கி தரங்க. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஒரு அவசர குக்கிங். கௌசிக்கோட தொல்லை தாங்க முடியாம ஒரு அவசர கண்ணா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கண்ணா பின்னா குக்கிங். அதாவது 250 கிராம்னு சொன்னாரு, 275 மாவை போட்டாரு, ஒரு முட்டைன்னு சொன்னாரு, 2 முட்டையை போட்டாரு. கேமரா பார்த்து மாவு இன்னும் ஆட் பண்ணாரு. ஆமா, சக்கரை போதும்னாரு, இந்த திருப்பி சக்கரை போட போறாரு. சுரோஸ்னாரு, முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு நமக்கு தெரியவில்லை. அதனால 250 கிராம் செஃப்பின் கண்ணா பின்னா சமையல் நிறைவடைகிறது. ஸோ நாங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நிறையா சுட்டு அது டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு எங்களை நாங்களே இதான் சுரோஸ்ன்னு ஏமாற்ற போகிறோம். உண்மையான சுரோஸ் சாப்பிட்ற வரைக்கும் எங்களுக்கு இதுதான் லட்டின் அமெரிக்கன் சுரோஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Drumstick Family. Bye.